கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக இந்த சத்தியத்தை ஆரம்பித்தோம். இது கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான ஒரு சத்தியம். என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு முதல் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு போதனை இது. கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் என்கின்ற இந்த சத்தியம்தான் நம்முடைய வாழ்விலே ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக, சுகத்துக்கு நேராக, தேவன் நமக்கு கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு செல்கின்றதாக இருக்கின்றது. போன வாரத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் என்று பவுல் சொன்ன அந்த காரியம் என்ன என்று பார்க்கும்போது, புது சிருஷ்டி என்றால் என்ன? ஒரு புதிய இனம், ஒரு புதிய படைப்பு என்று சொல்லி நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த புது சிருஷ்டிப்பு, புதிய படைப்பு, இனம் என்று சொல்லும்போது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பிக்கும். என்ன கேள்வி எழும்ப ஆரம்பிக்கும்னா, இன்னும் நம்ம மனது அப்படியே தானே இருக்குது, நம்முடைய சரீரமும் அப்படியே தானே இருக்குது, எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? எங்களை போய் புது சிருஷ்டின்னு எப்படி சொல்கிறீங்க? ஒரு புதிய இனம் என்று எப்படி சொல்கிறீர்கள்? இன்னும் எங்கள் எண்ணங்கள் பாருங்கள், இன்னும் இந்த பாவ எண்ணங்கள் தானே இருக்குது, தேவையில்லாத குப்பையான எண்ணங்கள் தான் வந்துகிட்டு இருக்குது, எப்படி நாங்கள் புது சிருஷ்டியாக மாறிட்டோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி முன்வைக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு பக்கம் எண்ணமும் சரியில்லை, ஒரு பக்கம் இந்த சரீரமும் பார்த்திங்கன்னா சில வியாதிகள், பல பலவீனங்கள், பல சோர்வுகள், இவைகளெல்லாம் உள்ளடக்கியதாகவே இருக்கிறதுனால மக்களுக்கு கேட்கிற கேள்வி, என்ன புது சிருஷ்டியாக மாறிட்டான், எங்கே மாறிட்டான், அப்படியே தானே இருக்கிறான் என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆகவே தான் இதை நம்ம வசனத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மனிதனுடைய தன்மை என்ன, மனிதனை ஆவி, ஆத்மா, சரீரம் உடையவனாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்று பேச ஆரம்பித்தோம். சரீரத்தில் கிடையாது, அவனுடைய ஆன்மாவிலும் கிடையாது, அவனுடைய ஆவியிலே தான் அவன் மறுபடியும் பிறந்திருக்கிறான், மீட்கப்பட்டிருக்கிறான் என்றெல்லாம் பேச ஆரம்பித்தோம். அப்போ இந்த ஆத்மா எப்போ ரட்சிக்கப்படணும்னு சொன்னால், தினந்தோறும் அவருடைய வார்த்தையினால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கிறார், இப்படி தான் வடிவமைத்திருக்கிறார் தேவன். ஆவியிலே என்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கே ஆவி புது சிருஷ்டியாக மாறுகிறது. இந்த மனம் ஒவ்வொரு நாளும் அது ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ திட்டம். அதுக்கு தான் கடவுள் அவருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறார். அடுத்தது சரீரத்தை பற்றி பார்க்கும்போது, இந்த சரீரம் ஒரு நாள் நிச்சயமாகவே மறுரூபமாக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் நடக்கும், ஆண்டுடைய வருகை நாட்களில் அது நடக்க ஆரம்பிக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஒருவேளை அழிவுக்குரிய சரீரமாக விதைக்கப்பட்டிருந்தால் கூட அது அழியாமையை தரித்து கொள்ளும் என்று பார்த்தோம். பிற்பாடு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக நாம் ஆகாயத்திலே இந்த சரீரம் மகிமையின் சரீரத்தை அடைந்ததாக எடுத்துக்கொள்ளப்படும் என்றெல்லாம் பேச ஆரம்பித்தோம். ஆகவே புது சிருஷ்டியினுடைய தன்மை என்ன, புது சிருஷ்டிக்கு தேவன் கொடுத்த ஒரு நிலை என்னன்னு பார்க்கும்போது, அவன் நீதிமானாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். மனிதன் பாவம் செய்யும்போது என்ன நடந்தது, பாவத்துக்கு முன்பாக அவன் நிலைமை என்ன, பாவம் உள்ளே வந்த பிற்பாடு அதனுடைய விளைவுகள் என்ன, பாவத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி மீட்டு என்ன பண்ணினார் என்று பார்க்கும்போது, அவருடைய சால்வையை, அவருடைய சுபாவத்தையே நமக்கு ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம். ஏன் நடந்தது? ஒரு மனிதன் பாவம் செய்த உடனே அவனுடைய வாழ்வில் நடந்த ஒரு பெரிய ஒரு விளைவு என்ன பார்க்கும்போது, அதற்கு முன்பாக, பாவத்திற்கு முன்பாக மனிதனுடைய ஆவி அவனை ஆண்டது, அவனுடைய மனதை ஆண்டது, அவனுடைய சரீரத்தை ஆண்டதுனால கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. என்றைக்கு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பித்ததோ அன்றைக்கே பார்த்தீங்கன்னா தலைகளாக மாற ஆரம்பிச்சது. ஆவி ராஜாவாக இருந்து ஆள வேண்டிய ஆவி மனிதன் இப்போ சரீரம் ராஜாவாக இருந்து ஆள ஆரம்பிச்சிருச்சு. மனம் அது எப்போதுமே வேலைக்காரனை போல தான் இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சு, பாவம் வந்த பிற்பாடு ஆவி என்ன பண்ணிடுச்சுன்னா அது ஒரு அடிமை போல் மாற ஆரம்பிச்சது. பாவம் வந்ததுனால இந்த உலகத்தில் ஒரு விதமான ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக மக்கள் வாழ்வதற்கு இதுதான் காரணமாக இருக்கின்றது. அப்போ மீட்பில் நடந்த ஒரு விஷயம், தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது எதற்காக, ஏன் ரத்தம் சிந்தினார், ஏன் அவர் சரீரத்தில் படாத பாடுபட்டார், வேதனைகளை அனுபவித்தார், எல்லாம் எதுக்காகனா நமக்கு வர வேண்டிய பாவத்தின் மூலமாக நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனை, ஆக்கினி தீர்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொண்டு
இப்போ அவருடைய தேவனாகிய கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிறார், அவருடைய நீதியை நமக்கு கொடுத்துருக்கிறார். பாவம் செய்த உடனே அவனுடைய வாழ்வில் நடந்த அதிமுக்கியமான ஒரு 2 விஷயம் என்னென்று சொல்லி காமிக்க ஆரம்பித்தோம். என்னென்னா, அவன் தேவனை விட்டு தூரமாக ஓடி போய் ஒளிந்து கொள்ள ஆரம்பித்தான். ரெண்டாவது, தன்னுடைய சுயக்கிரியைகளால் தன்னுடைய பாவத்தினால் உண்டான காரியத்தை மூட பார்க்குறான், முடியல. ஆகதான் தேவனே அவனுக்காக ஒரு தோல் உடையை உண்டு பண்ணி கொடுக்க வேண்டியதாயிற்று. ஏன்னா மனுஷருடைய கிரியைகள் இன்றைக்கும் பாருங்கள், ரட்சிக்கப்படாத மனிதன் பண்ணுகின்ற எல்லா கிரியைகளுமே பார்த்திங்கன்னா அது அது சுயநலம் உள்ளதாகவே இருக்கின்றது. அதனால் அவனுடைய கிரியைகளினால் அவன் மீட்கப்பட முடியாது. இன்றைக்கும் பாருங்கள், உலகத்தில் எவ்வளோ மக்கள் பார்த்திங்கன்னா காலாகாலமாக போயிட்டே தான் இருக்கிறாங்க. பாத யாத்திரை போயிட்டு நடந்து போயிட்டுருக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அது செய்கிறாங்க, எல்லா காரியமும் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விமோச்சனம் அடைந்ததா, ஒரு மீட்பு வந்ததா, ஒரு ரட்சிக்கப்பட்டார்களா என்று பார்க்கும்போது இன்னமும் அதே பழைய நிலைமையில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மீட்பு எங்கே இருக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர்களுக்காக செய்த ஒரு காரியத்தை என்றைக்கு விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்களோ அன்றைக்கே அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மீட்பை அவர்கள் பார்க்க முடியும். பட் நீதி என்பது என்ன? எந்த ஒரு குற்ற உணர்வோ, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ, தாழ்வு மனப்பான்மையோ இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு திராணி. அதாவது மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பாக அந்த உணர்வோடு தான் இருந்தான். எந்த உணர்வோடு? நீதியின் உணர்வோடு தான் இருந்தான். தேவன்கிட்ட ஃப்ரீயாக பேசுகிறது, ஃப்ரீயாக பழகிறது, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் அவங்களுக்குள்ளாக அதிகமாக இருந்துச்சு. ஆனால் பாவம் செய்த உடனே தேவன் விட்டு ரொம்ப தூரம் ஓட ஆரம்பிச்சிட்டான். தேவன்கிட்ட நேரடியாக பேச முடியல, பழக முடியல. அவனுக்குள்ளே ஒரு விதமான குற்ற உணர்வு, தண்டனை உணர்வு, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே என்று சொல்லக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாமே தேவனை விட்டு ரொம்ப தூரம் போக வைக்குது. இன்றைய கூட பாருங்கள், கிறிஸ்தவங்க வாழ்க்கை நடக்கிற விஷயமே அதுதான். நிறைய பேர் ஏன் ஆண்டுட்டு வர முடியலன்னா அவங்களுக்குள்ளே இந்த 3 காரியம் இருக்கும். என்ன இருக்கும்? தாழ்வு மனப்பான்மை இருக்கும், ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இருக்கும், குற்ற உணர்வு இருக்கும். அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், இன்றைக்கி நிறைய மக்கள் சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த குற்ற உணர்வு அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கிற. சர்ச்சுக்கு வரமாட்டேன்றாங்க, தேவனை பிடிக்க மாட்டேன்றாங்க, தேவனை பிடித்து கொள்ள மாட்டேன்றாங்க. தேவனை விட்டு ரொம்ப தூரம் போகிறதுக்கு காரணம் என்ன? இந்த குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது நடக்கின்ற ஒரு அற்புதம் என்னவென்றால், தேவன் நம்மை நீதிமானாக்குகிறார். நீதிமானாக்கி திரும்பவும் அவர்கிட்ட தைரியமாக வரக்கூடிய, ஆதியிலே தேவன் மனிதனை எப்படி உண்டாக்குனாரோ அந்த நிலைக்கு மனிதன் திரும்ப ஆரம்பிக்கின்றான். அப்போ இப்படிப்பட்ட திராணியை பெற்றவர்கள் தான் வேதம் சொல்கின்றது அவர்களுக்கு பட்டம் கொடுக்கின்றது, நீதிமான்கள் என்ற பட்டத்தை கொடுக்குது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீதிமான்கள். சொல்லுங்கள், நான் நீதிமான். பக்கத்தில் ப்ளஸ் பண்ணுங்கள், நீங்கள் நீதிமான். ஆமென். சபைக்குள்ளே வந்தாலே ஒரு காலகட்டத்தில் பாவ உணர்வு தான். நான் பாவி, நான் பாவி, நான் பாவின்ற உணர்வு தான். நான் சொல்கிறேன், இனிமேல் இங்கே வரும்போது பாவ உணர்வோடு வரக்கூடாது, நீதியின் உணர்வோடு வாங்க. நீதியின் உணர்வு இருந்தால் தான் அவர்கிட்ட கிட்டி வர முடியும், ஜெபிக்க முடியும், பைபிள் படிக்க முடியும், தேவனை துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும். அந்த உணர்வு இருந்தால்தான் எல்லா காரியத்தையும் தைரியமாக பண்ண முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த திராணியை அவர் கல்வாரி சிலுவையின் மூலமாக தன்னுடைய இரத்தத்தை இந்த பூமியில் சிந்தினது நிமித்தமாக தேவன் இவைகளை நமக்கு செய்திருக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், இந்த திராணியை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஒரு காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும்போது, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும்போது நாம் இந்த திராணியை பெற்றுக்கொள்கின்றோம். ஆமென். அதுதான் பாருங்கள், பிதாவுக்கு முன்பாக எந்த தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு நம்முடைய வாழ்விலே மேலோங்க ஆரம்பிக்கின்றது. இன்றைக்கோ ஒரு நாள் அல்ல, கடவுளுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு திராணி. இப்போ மக்கள் நினைக்கிறாங்க, ஆமாங்க நிற்போங்க, ஒரு நாள் பரலோகத்தில் போன பிற்பாடு தேவனுக்கு முன்னாடி நிற்போம் அப்படின்றாங்க. கவனியமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். பரலோகத்துக்கு போன பிற்பாடு தான் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரல. இன்றைக்கே தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்க முடியும். அதுதான் எபிரேயன்னு சொல்கிறாரு, தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே கிட்டி சேர கடவீர்கள். பழைய ஏற்பாடு காலத்தில் யாருமே கிருபாசனத்தண்டை வரவே முடியாது. பிரதான ஆசாரியனை தவிர வேறு யாரும் உள்ளே வர முடியாது. பிரதான ஆசாரியனே அவ்வளோ சட்டத்திட்டங்களோடு நியாயப்பிரமாணத்தின் பரிகாரங்களோடு தான் உள்ளே போக முடியும். அவனுக்கு கூட பாருங்கள், தைரியமாக உள்ளே போக முடியாது. அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக, அவர் இரத்தத்தின் மூலமாக புதிதான ஒரு மார்க்கத்தை தேவனாகி இயேசு நமக்காக செய்திருக்கிறார். அவர் மூலமாக புதிய ஒரு வழி நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. மீட்பு இவைகளை நமக்கு செய்திருக்கிறது, ரட்சிப்பு நமக்கு இவைகளை செய்திருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு மீட்பு நமக்கு செய்ய முடியாது என்றால் என்றைக்குமே செய்ய முடியாது. இன்றைக்கு நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். சொல்லுவோம், இன்றைக்கு நான் நீதிமானாக இருக்கிறேன். புரியுதுங்களா? என்ன பரலோகத்துக்கு போன பிற்பாடு தான் என்று கிடையாது. சபை என்ன பண்ணுச்சு, ஒரு காலகட்டத்தில்
இப்போ எல்லாம் தேவனுக்கு முன்னாடி தைரியமாக இருக்க முடியாதுங்க. பரலோகத்துக்கு போன பிற்பாடு தான் தேவன்கிட்ட பேச முடியும், தேவன்கிட்ட பழக முடியும், தேவன்கிட்ட உறவாட முடியும், தேவன்கிட்ட ஐக்கியம் கொள்ள முடியும் என்றெல்லாம் சபை என்ன பண்ணுச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் பரலோகத்துக்கு போன பிற்பாடு தான் எல்லாம் முடியும். ஆனால் வேதம் இன்றைக்கு அதுதான் பவுலின் நிருபங்கள் எல்லாமே அப்போஸ்தலர்லேருந்து அவருடைய ஊழிய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவருடைய எல்லா நிருபங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசப்படுற ஒரு வார்த்தை கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் மூலமாக, அவருக்குள், அவர் மூலமாக, அவருடைய, இந்த மாதிரி தான் அடிக்கடி பேசுவார். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்துட்டாலும் கிறிஸ்து இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் அவர் மக்களுக்கு டீச் பண்ணதே கிடையாது. கிறிஸ்துவை அவருடைய போதனையின் மையம் என்னவாகிறது என்றால் இயேசு கிறிஸ்து தான் அப்போஸ்தலனாகிய பவுலின் போதனையின் மையமாகவே இருந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்து நமக்கு மையமாக இருப்பார் என்றால், நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இயேசு கிறிஸ்து இருப்பார் என்றால் நான் சொல்கிற வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக போகும், வாழ்க்கை ரொம்ப இன்பமாக போகும், வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக போகும், வாழ்க்கை ரொம்ப வெற்றியாக போக ஆரம்பிக்கும். அப்போ இயேசுவுக்குள் இப்பொழுது நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. இனிமேல் தான் மீட்பு உண்டாக போகிறது என்று கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி உங்களுடைய மனதில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சில விஷயத்தை அழுத்த நிறுத்தமாக பதிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைக்கு என்ன பதிய வைக்க விரும்புகின்றேன்? நீங்கள் இப்பொழுது, எல்லோரும் சொல்லணும், இப்பொழுது. ஆமென். இனிமேல் அல்ல, வரக்கூடிய நாட்களில் ஒரு நாளுங்க, ஒரு காலகட்டத்துக்கு அப்படி இல்லை, இன்றைக்கு. அதுதான் தேவ பிள்ளைகளே, இந்த சரீர மீட்பு அது ஒரு நாள் நடக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சரீர மீட்பு, சரீர ரட்சிப்பு எப்போ நடக்கும்? இன்றைக்கு ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, கிறிஸ்துவின் வரும்போது நம்முடைய இந்த சரீரம், இந்த ஜென்ம சரீரம் மகிமையின் சரீரத்தை அடைந்ததாக மாற்றப்படும். இந்த சரீர மீட்பு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒன்று. ஆமென். எதிர்காலம்னா இயேசு கிறிஸ்து. எதிர்காலம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்றைக்கு இந்த உலகத்தில் வந்து நம்மை கூட்டி போவார், அன்றைக்கு நடக்கின்ற ஒரு மீட்பு என்ன? சரீர மீட்பு அன்றைக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் நீதியை குறித்து வேதம் சொல்கின்றது, நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் ஆவியின் மீட்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியிலே ஏற்பட்டிருக்கிற ஒரு அபார மாற்றத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீதிமான்கள். எங்கே நீதிமான்கள்? உள்ளான மனிதனிலே தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு திராணியை பெற்றிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்கள், நான் இப்பொழுது நீதிமானாக இருக்கிறேன். ஆமென். புரியுதுங்களா? ஒரு நாள் அப்படி சொல்லக்கூடாது, ஒரு நாள் ஆகுங்க அப்படி சொல்லக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமான்களாக இருக்கிறீர்கள். வரும் காலத்தில் நிறைவேறப் போகின்ற ஒன்றல்ல, மீட்பின் மூலமாக நாம் நீதிமானாக மாறியிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியது தான் உண்மையான ஒரு காரியம். அப்போ தேவனுடைய பார்வையில் நம் நீதிமான்களாக இருக்கிறோம். நான் போன வாரம் சொல்லும்போது, தேவன் நம்மை பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் நம்மை பார்க்கிறார், நீதிமானாக பார்க்கிறார். பரலோகமே நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்க்குதுன்னா, நம்மை கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக பார்க்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நரகத்தின் சக்திகள் கூட, பிசாசு கூட நம்மளை எப்படி பார்க்குறான்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று தான் பார்க்கிறான். நம்ம தான் பாருங்கள் அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். நமக்கு இந்த உணர்வு வரணும், சபைக்கு இந்த உணர்வு வரணும். பரலோகம் தெரியுது, பரலோகம் நம்மை பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் நம்மை பார்க்கிறது, நரகம் நம்மை பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் நம்மை பார்க்கின்றது. ஆனால் அதெல்லாம் கரெக்டாக நம்மளை பார்த்துட்டு இருக்குது. யாருக்குள்ளே பார்க்குது? கிறிஸ்துவுக்குள் பார்க்குது. ஆனால் நம்ம மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம்? மட்டமாக டீல் பண்ணுறோம், ரொம்ப ஒரு அருகதையற்றவனாக டீல் பண்ணிகிட்ருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, எப்படி பரலோகம் நம்மை பார்க்கிறதோ அப்படி நாம் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம இன்றைக்கு நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். ஆமென். புரிஞ்சுங்களா? இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் தைரியமாக நிற்கலாம். தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஐயா அப்படிலாம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீர் எங்கே இருக்கிறதாவே அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கெல்லாம் இயேசுவின் நாமத்தில் 2 அல்லது 3 பேர் ஒருமனப்பட்டு கூடுகிறீர்களோ அங்கு நான் அவர்கள் மத்தியில் இருக்கிறேன்னு சொன்ன தேவன். இங்கு நிறைய பேர் இருக்கிறோம், நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிறோம். நான் சொல்கிறேன், இங்கு தேவன் இருக்கிறார். நீங்கள் இங்கு தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கவில்லை என்றால் வாழ்க்கை ரொம்ப ஜீரோவாக போயிடும். என்றைக்கெல்லாம் தேவன் சொன்ன வார்த்தையின்படி நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நமக்கு நன்மைகள் கை கூடுவதை பார்ப்பீர்கள். ஆக தான் பாருங்கள், சபை என்ன பண்ணுச்சு, இதை அழுத்தம் திருத்தமாக போதிக்காமல் விட்டுனாங்க. நம்மளாம் நீதிமானாக முடியாதுங்க, நீதிமானுக்கு தாங்க இந்த மாதிரி தெரியலாம் ஆசீர்வாதம். நம்ம ஒரு காலம் நீதி இல்லை, ஒரு காலம் என்றைக்கு இயேசு சிலுவைக்கு போனாரோ அன்றைக்கே அதை யார் விசுவாசிக்கிறார்களோ அன்றைக்கே நாம் நீதிமான்கள். ஆனால் இன்றைக்கு சபை இது சரியாக தெரிந்து கொள்ளாததுனால நீதிமான் என்ற உணர்வை காட்டிலும் பாவி என்ற உணர்வு தான் கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் அதிகமாக மேலோங்கி இருக்குது.
பாவி என்ற உணர்வு இருக்க அவங்க உள்ளத்தில் குற்ற உணர்வு இருக்கும், ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இருக்கும், தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏன் எதனால இந்த உணர்வு இருக்குதுன்னா, அங்கு அவர்கள் தாங்கள் நீதிமான்கள் என்பதை விசுவாசிக்காததுனால தான் இதெல்லாம் அவங்க உள்ளத்தில் இருக்குது. நான் கேட்குறேன், உங்களை பார்த்து கேட்குறேன், தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு வாங்க. எப்போதுமே நாங்கள்லாம் இதுக்கு லாய்க்கு போடும், நான்லாம் இதுக்கு ஒத்து வருங்களா, நான்லாம் அப்படிலாம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப கீழே இறக்கி ரொம்ப தாழ்வாக பேசுவாங்க. தாழ்வு மனப்பான்மை. ரெண்டாவது குற்ற உணர்வு. அவங்களுக்குள்ள ஒரு இது குற்றம், நான் இப்படி பண்ணிட்டேங்க, இப்படி செஞ்சிட்டேங்க, குற்ற உணர்வு, நான்லாம் சர்ச்சுக்கு வரதுக்கு லாய்க்கு இல்லைங்க அப்படின்வாங்க. சில பேர்லாம் பாருங்கள், குற்ற உணர்வால் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒருவேளை இப்படிப்பட்ட உணர்வு இருக்கிறதுனால அடிக்கடி சில மக்கள் சபைக்கு வருவதை நிறுத்திக் கொள்கிறார்கள். சில பேருக்கு ஆக்கினை தீர்ப்பு, கர்த்தரை தண்டிச்சிருவாரோ, கர்த்தரன் இப்படி பண்ணியிருக்கிற கர்த்தரை அழிச்சிடுவாரோ, கர்த்தரை இப்படி ஆக்கிடுவாரோ. கவனமாக கேளுங்க, தேவனுக்கு முன்பாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். சொல்லுங்க, நான் நீதிமான். எப்படி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் நீதிமான்கள். கிறிஸ்துவை விட்டு நீங்கள் நீதிமான்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. இப்போ எனக்கு ரைட்ஸ் இருக்குது, எது நிமித்தமாக நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருக்கிறதால நீதிமானாக இருக்கிறேன். கிறிஸ்து இல்லை என்றால் நான் நீதிமான் என்று சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லை, தகுதியே கிடையாது. நான் எப்படி சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நான் நீதிமான் என்று சொல்கிறதுக்கு அருகதையற்றவன். ஆனால் இப்போ தைரியமாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் கேட்கலாம், எப்படி நீங்கள் தைரியமாக சொல்கிறீங்க நான் நீதிமான்னு? ஒரே காரணம், இயேசுவின் நிமித்தமாக. ஆமென். கல்வாரி நிமித்தமாக, அவர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாக, அவர் பட்ட காயங்கள் நிமித்தமாக நான் இன்றைக்கு தைரியமாக சொல்ல முடியும், நான் நீதிமானாக இருக்கிறேன். ஆமென். புரிஞ்சு சொல்ல திரும்ப சொல்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வை நீங்கள் ஒரு காலத்திலும் உள்ளே அனுமதிக்காதீர்கள். ஒருவேளை அது உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் உங்கள் உள்ளத்தில் பாவ உணர்வு உங்கள் வாழ்விலே மேலோங்கி இருக்கிறது என்ற அர்த்தம். ஆனால் நீதியின் உணர்வு இருக்கும் என்றால் இந்த 3 விதமான உணர்வையும் நீங்கள் எட்டி உதச்சிடுவீங்க, தள்ளி தூக்கி போட்டுருவீங்க. நான் நீதிமான். எல்லாரும் சொல்ல, நான் நீதிமான். ஆமென். புரியுதுங்களா? இந்த பாவ உணர்வு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, கவனமாக கேளுங்க, என்றைக்கெல்லாம் இந்த நீதியின் உணர்வு இருக்கிறத காட்டிலும் பாவ உணர்வு எங்கே இருக்குதோ அங்கு ஆவிக்குரிய வாழ்க்கையின் சகல பலவீனத்திற்கும் சகல தோல்விகளுக்கும் அடிப்படை காரணமாக இந்த பாவ உணர்வு இருக்குது. திரும்ப சொல்கிறேன், எங்கெல்லாம் இந்த பாவ உணர்வு இருக்குதோ அங்கு ஆவிக்குரிய வாழ்விலே பலவீனமும் தோல்வியும் பார்க்க ஆரம்பிப்பார்கள். புரிஞ்சான்னு கேளுங்க. ஆவிக்குரிய வாழ்வில் பல தோல்விகள், சரியாக ஜெபம் பண்ண முடியல, சில பேரெல்லாம் ஜெபம் பண்ண முடியல, பைபிள் படிக்க முடியல, சர்ச்சுக்கு எல்லாரும் வர முடியல, அதுவும் சரியான நேரத்துக்கு வர முடியல. சில பேர்லாம் என்னதான் இருந்தாலும், நீங்கள் என்னதான் சொன்னாலும் நாங்கள் கரெக்டாக பிரசங்கம் ஆரம்பிக்கும் போதையா வருவோன்னு சொல்கிற சில பிடிவாதம் பிடித்த ஆட்களாக இருக்கிறாங்க பாருங்கள். நான் சொல்கிற கவனமாக கேளுங்க, நீதியின் உணர்வு இருக்கும்போது அங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வியை பார்க்க முடியாது. சரியாக ஜெபம் பண்ணுவாங்க, ஆவிக்குரிய காரியத்தில் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்கள போல இருக்க முடியாதுன்ற அளவுக்கு அவங்க இருக்க ஆரம்பிப்பாங்க. ஆமென். புரிஞ்சுச்சு என்ன சொல்கிறேங்க? அவங்க ஜெபம் பண்ணு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, பைபிள் படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, சர்ச்சுக்கு வான்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, காணிக்கை போடு, தசம பாகம் போடுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீதியின் உணர்வு இருந்தால் நான் சொல்கிறேன், அங்கே கரெக்டாக எல்லாமே ஆவிக்குரிய வாழ்வு தோல்வி இருக்காது, கரெக்டாக எல்லாவற்றுமே பண்ண ஆரம்பிப்பார்கள், பலவீனத்திற்கு இடமே இருக்காது. இந்த பாவ உணர்வு இருக்கும்போது ரெண்டாவது ஏற்படக்கூடிய காரியம் பார்த்தீங்கன்னா விசுவாசத்துக்கு தடையாக இருக்கும். அவங்க விசுவாசிக்க முடியாது, தொடர்ந்து விசுவாசத்தில் பயணம் செய்ய முடியாது. அன்றைய நேரத்தில் பாருங்கள், கர்த்தரை நம்ப முடியாது. எந்த உணர்வு? பாவ உணர்வு இருக்கும்போது தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியாது. நீங்கள் பாருங்கள், நிறைய பேருடைய வாழ்வில் ஏன் சில பற்றாக்குறையில் இருக்கிறாங்க. விசுவாசம் இருந்தாலும் கர்த்தரை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்களா? விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியமாச்சே. அப்போ விசுவாசம் தானே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்குதே, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள்னு சொல்லப்பட்டிருக்குதே. அப்போ ஏன் விசுவாசம் இல்லை அப்படின்னும் போது அவர்கள் வாழ்விலே பாவ உணர்வு கொஞ்சம் மேலோங்கி இருக்குதுன்னு அர்த்தம்.
நீதியின் உணர்வு இருக்கும்போது அங்கே தைரியமாக வருவாங்க, தைரியமாக கர்த்தரை கேட்பாங்க. விசுவாசம் அங்கே அதிகமாக மேலோங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, மூன்றாவது, பாவ உணர்வு எங்கெல்லாம் மேலோங்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றிக்காக நாம் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் அது பலனற்றதாக்கி விடுகின்றது. புரியுதுங்களா? எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் உங்களை கீழே தள்ளி விட்டுருது. சில பேர்லாம் பாருங்கள், தினந்தோறும் ஜெபம் பண்ணணும்னு முயற்சி எடுப்பாங்க, ஜெபம் பண்ண முடியல. சில காரியத்தை ரெகுலராக பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களாம் ரெகுலராக பண்ண முடியல. ஏன்? இந்த பாவ உணர்வு. நான்காவதாக, தேவனை கண்டு பயப்படுதல். இங்கே இருக்கிற உங்களை பார்த்து தேவனை கண்டு அச்சம் இருக்கிறதா, பயம் இருக்கிறதா? நான் சொல்கிறேன், 2 விதமான பயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹானர், ரெவரண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. தேவனை கனம், கர்த்தருக்கு பயப்படுதல் என்ற ஒரு வார்த்தை, அது எல்லாருக்கும் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் அது ஹானர் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு காரியம், அது எல்லாருக்கும் இருக்கணும். ஆனால் தேவனை குறித்து ஒரு அச்சம், கர்த்தர் இப்படி பண்ணிடுவாரோ, கர்த்தர் இப்படி அடிச்சிடுவாரோ, கர்த்தர் இப்படி செஞ்சிடுவாரோ, இப்படி வரலையே, கடவுள் அதனால் இப்படி பண்ணிடுவாரோ என்று விதமான தேவனை குறித்து அச்சம் உண்டாகின்றதா? நல்லா கவனமாக கேளுங்க. அங்கே எல்லாம் பாவ உணர்வு மேலோங்கி இருக்கிறது. நீதியின் உணர்வு மேலோங்கி இருக்கும் என்றால் தேவனை கனம் பண்ண ஆரம்பிப்பார்கள். ஆண்டவரே, என்னை நீதிமானாக்கி இருக்கிறீரே, பாவி, நீசன், துரோகி, இப்படி கிடந்த என்ன நீங்கள் நீதிமானாக்கி இருக்கிறீன்னு சொல்லி கர்த்தரை கனம் பண்ணுகின்ற கனம் அங்கு உண்டாக ஆரம்பிக்கும். எந்த உணர்வு இருக்கும்போது? நீதியின் உணர்வு இருக்கும்போது. பாவ உணர்வு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது 5வது என்னென்னா, தேவனுக்கு முன்பாக தாழ்வு மனப்பான்மை என்பது மட்டுமல்லாமல் நம்மை குறித்தே ஒரு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக உண்டாக ஆரம்பிக்கும். நம்மை குறித்து ரொம்ப சீப்பாக இடப்பட ஆரம்பிப்போம். எப்போ? இந்த பாவ உணர்ச்சியா, இப்படி பண்ணிட்டேனே, இப்படி செஞ்சிட்டேனே, நான் இப்படி இதுக்கு தகுதியில் அதுக்கு தகுதியில் சொல்லி தங்களை தாங்களே தேவனுக்கு முன்பாக இருக்க அதாவது அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை என்பது இல்லாமல் தங்களை தாங்களுக்குள்ளாகவே ஏற்படுகின்ற ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை. இதெல்லாம் எங்கே தெரியுமா? பாவ உணர்வு. நான் சொல்ல, இந்த உணர்வு இப்படிப்பட்ட ஃபீலிங்ஸை நீங்கள் அடைகிறீர்களா அப்படின்னாலும் நீங்கள் பாவ உணர்வுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுக்கு எதிர்ப்பதத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் நீதியின் உணர்வுக்குள்ளாக இருக்கிறீர்கள். ஆகுதன் தேவ பிள்ளைகளே, நீதியை குறித்த சத்தியத்தை நாம் தெளிவாக அறிந்து கொண்டால், நான் சொல்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றியின் வாழ்வை நம்மால் வாழ முடியும். இல்லை அப்படின்னா, இந்த நீதியின் உணர்வு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில வரம் பெற்ற சில ஆட்களை தேடி நாடி ஓடிட்டு இருப்போம். இன்றைக்கு தமிழகம் ஓடுறது போல். நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க, எப்போ பார்த்தாலும் யாராவது ஒரு பெரிய ஊழியக்காரங்க வந்தாலும் அப்படியே போகிறது, அப்படியே போயிடுறது. இந்த காடைங்க காற்றடிக்கிற மாதிரி இந்த கூட்டத்துக்கு போகிறது, அந்த கூட்டத்துக்கு போகிறது. பார்த்துருங்க, சில பேர்லாம் பைத்தியமாகவே இருப்பாங்க. சில பேர்லாம் எங்கே இவர் அண்ணார் வராருங்க, அண்ணாச்சி வராருங்க, பிரதர் வராருங்க, சகோதரர் வராருங்க, அவர் வராருங்க, இவர் வராருங்கன்னு சொல்லி அப்படியே ஓட ஆரம்பிச்சிடுறது. ஏன்? நீதியின் உணர்வு இல்லைன்னா அவங்க ஸ்டெடியாக இருக்க மாட்டாங்க, அப்படியே எல்லா இடத்துலையும் மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்று 4 மாவடிக்கு போகிறது, இல்லைன்னா இந்த பக்கம் போகிறது, இல்லை அந்த பக்கம் போகிறது, ஏதாவது ஒரு கடத்துக்கு போயிட்டே இருக்கிறது. நீதியின் உணர்வு இல்லை என்றால் நான் சொல்கிறேன், அவங்க ஒரு இடத்துல ஸ்டெடியாக இருக்க மாட்டாங்க, அவர்கள் அலைந்து கொண்டே இருப்பார்கள். நீதியின் உணர்வு இருக்கிறவங்க அவங்க ஜெபமனாலே கிடைக்கும் என்ற நிச்சயம், தைரியம், நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக மேலோங்க ஆரம்பிக்கும். ஏன் இவங்க மற்ற இடத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க? எதனால் மற்ற இடத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க? நம்ம ஜெபமனாலும் கடவுள் கேட்க மாட்டாருங்க. நம்ம ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு எங்கே கொடுக்க போகிறார்? எதுக்காக மற்றவங்கள போகிறாங்க? அவங்க மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஜெபம் பண்ண கடவுள் கேட்பாரா? நான் சொல்ல, நீதியின் உணர்வு இருக்கும் என்றால் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பார் என்ற உணர்வு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லா இடத்துக்கும் ஓடிட்டு இருக்க மாட்டீங்க, ஒரே சபையில் நிலையாக இருப்பீர்கள். புரிஞ்சுங்களா? இந்த கண்ட மீட்டிங் ஓடுறவங்க, மீட்டிங்காக ஓடுறவங்க புரிஞ்சுக்கிங்க, அவர்கள் பாவ உணர்வினால் ஆளப்பட்டிருக்கிறாங்க. தைரியம் இல்லை, நீதியின் உணர்வு இல்லை. நீதியின் உணர்வு இருக்குன்னு நான் சொல்கிறேன், அவங்க தைரியமாக கர்த்தரை கேட்பாங்க. அவங்க நிச்சயம் இருக்கும், நான் ஜெபம் பண்ணால் கர்த்தரை கேட்பாருங்க, நான் ஜெபம் பண்ணால் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட மாற்றம் உண்டாகுங்க என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு தைரியம், நிச்சயம், நம்பிக்கை எல்லாம் உருவாக ஆரம்பிக்கும். ஆமென். புரியுதுங்களா? பாவ உணர்வு இருக்கிறவங்க மட்டும் தான் எல்லா இடத்துக்கும் அப்படியே சுற்றிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. இந்த மீட்டிங் போய் அந்த மீட்டிங் போய், அந்த மீட்டிங் போய் இந்த மீட்டிங் போய், ஏதாவது பாவ நிவர்த்தியாச்சா, அந்த மீட்டிங் போய் பாவ நிவர்த்தியாச்சா, அந்த மீட்டிங் போய் மீட்டிங்காக போயிட்டு இருப்பாங்க. பக்க சொல்லுங்க, கவனமாக இருங்க. இனிமேல் மீட்டிங்காக போனீங்கன்னா நீங்கள் எந்த உணர்வில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம்? நீதியின் உணர்வில் இங்கே வர நீங்கள் வேறு எங்கேயும் போகணுன்னு வர ஆசையே வராது. நான் ஜெபம் பண்ண கர்த்தரை கேட்பாருங்க, நான் இதுக்கு எல்லா இடத்துக்கும் ஓடிட்டு இருக்கணும்.
நல்லா டீச் பண்ணுற இடம் இருக்குது, நல்லா டீச் பண்ணுற பாஸ்டர் இருக்கிறாரு, நல்லா சத்தியத்தை கேட்குறேன். நான் எதுக்கு இந்த ஓடிட்டு இருக்கணும்? எல்லா இடத்துக்கும் நம்பிக்கை இல்லாதவங்க போயிட்டுருக்கலாம், விசுவாசமே இல்லாதவங்க போயிட்டுருக்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏனென்றால் நான் நீதிமான், தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்கக்கூடிய திராணியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் பெற்றிருக்கிறேன். ஆமென். புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. வாரம் சர்ச்சிலேயே நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்துருச்சு இல்லைங்களா? ஆண்கள் ஜெபம் இருக்குது, பெண்கள் ஜெபம் இருக்குது, உபவாச கூட்டம் இருக்குது, நைட் ப்ரேயர் இருக்குது, அமாவாசை ஜெபம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் நடத்துனா எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் இங்கே வருவது கிடையாது, இங்கே ஆஜராகிறது கிடையாது. எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிடுறோம்? உங்களை அங்கே பார்த்தாங்களே, இவங்க பார்த்தாங்களே, அவங்கள பார்த்தாங்களே. கவனமாக கேளுங்க, இனிமேல் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீதி என்ற உணர்வு இருந்துச்சுன்னா, இந்த பாவ உணர்வு இருக்கிறவங்க எப்படியாவது பாவத்தை சரி பண்ணுறதுக்கு அங்கே இங்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறேன், இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தையில் தொடர்ந்து கேட்டாலே போதும், தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போனாலே போதும். இதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் போதும், உங்களுடைய வாழ்வு, நீங்கள் வாழ்வுக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆகவே நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த பாவ உணர்வு இருக்கும்போது ஜெபிக்க முடியாது, பாவ உணர்வு இருக்கும்போது விசுவாசிக்க முடியாது, பாவ உணர்வு இருக்கும்போது பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாது. ஐயா, ஏன் நீதியின் உணர்வை பற்றி போதிக்கிறேன் தெரியுங்களா? நல்லா கவனமாக கேளுங்க. எதுக்காக இந்த காரியத்தை ஆரம்பித்தோம்? ஏன் இந்த சத்தியத்தை போதிக்க ஆரம்பித்தோம்? ஏனென்றால் நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் தேவனுக்கு முன்னாடி நிற்கணும், நீங்கள் தேவன் முன்னாடி தைரியமாக இருக்கணும், நீங்கள் தேவனுடைய காரியத்தை விசுவாசிக்கணும், பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுக்கு அந்த அறிவு இருந்தால்தான், அந்த சத்தியத்தை கொடுத்த அறிவு இருந்தால் நீங்கள் தைரியமாக பண்ண முடியும். ஆமென். புரிஞ்சுங்களா? உங்களுக்கு யாருடைய உதவியும் தேவை கிடையாது. நீங்கள் இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்கிறீங்க, ஆவிக்குரிய விஷயத்தில் ஏன் இன்னும் குழந்தையாகவே இருக்கிறீங்க? எத்தனையோ வருஷம் சர்ச்சுக்கு வந்துட்டு இன்னும் குழந்தையாகவே அங்கங்கே போயிட்டுருக்கிறீங்களே. அதான் ஆரம்ப காலம் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஏதோ சத்தியத்தை அறிந்து கொள்றதுக்கு அங்கங்கே போயிட்டுருக்கலாம் பாருங்கள். ஆனால் வளர்ந்து விசுவாசிகளாகி நீங்கள் அப்படி செய்ய கூடாது. நீங்கள் அப்படி செய்வீங்கன்னா நீங்கள் இன்னும் குழந்தை தான். பக்கத்தில் இல்லைங்க, கூட்டமாக அலைஞ்சிட்டு இருக்கிறீங்களா? அப்போ இன்னும் குழந்தை தான். நான் சொல்கிறேன், இன்னும் எத்தனை கூட்டம் போனாலும் உங்களுக்கு விமோச்சனம் வந்த பாடு கிடையாது. இன்னும் கூட்டம் போயிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் நீதியின் உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால், நான் சொல்கிறேன், நீங்களாகவே தேவன்கிட்ட தைரியமாக நிற்பீங்க, கேட்பீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, விசுவாசம் வரும், பிரச்சனைகள் அகழ்வதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆகதான் நீதியை குறித்தும் நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக இருக்கிறோம் என்பதை குறித்தும் நாம் இன்னும் தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய விஷயத்தை பேச போகிறோம். சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. நீதிமான சும்மா ஏதோ நீதிமான் சில புத்தகத்தில் நீதிமானுக்கு நன்மைகள் இப்படி எடுத்து டக்குன்னு எடுத்து போதிச்சுட்டு போயிடலாம் பாருங்கள். ஆனால் இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக போதிச்சா மட்டும்தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ போன வாரத்தில் 2 காரியத்தை நம்ம காமிக்க ஆரம்பித்தோம் இல்லைங்களா? முதலாவது, நம்ம இப்பொழுது எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? அவர் மூலமாய் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம் இல்லைங்களா? பரிபூர்ணம் சொல்லுங்கள். இப்பொழுது பரிபூர்ணம் உள்ளவனாக இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ளாக. புரியுதுங்களா? சொல்லக்கூடாது, இல்லைங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. 2வது, இப்பொழுது குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கிறேன், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கிறேன். இப்பொழுது பிசாசுக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லை. ஏன்னா நான் போன வாரம் காமிச்சேன் இல்லையா? பிசாசு நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் நம்மை பார்க்கிறான். நான் சொன்னேன், நீங்கள் மற்றவங்களை பார்க்கும்போது கூட எப்படி பார்க்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்குள் உங்களை பார்க்க. ஒரு வசனத்தை போயிட்டு போவோம். இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு போவோம். நம்ம இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி 16ஆம் வசனம் போவோம். 17 படிச்சாலும் 16 படிங்க பார்க்கலாம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். கவனமா கேளுங்க. பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நாங்கள் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். மாம்சத்தின்படி அறியோம் என்ன? உங்கள் ஜாதி என்னங்க, உங்கள் குலம் என்னங்க, உங்கள் கோத்திரம் என்னங்க, நீங்கள் எந்த ஏரியாங்க, எப்படி இருக்கிறீங்க? பவுல் சொல்கிறாரு, இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? எங்களுக்கு அது தேவையில்லைன்றார். ஆனால் இன்றைக்கி என்ன எடுத்துங்க, இன்றைக்கி சபை எடுத்துங்க, சபைக்குள்ளே எடுத்துக்கிட்டாலே. அன்றைக்கி ஒருத்தர் டெத்தில் சொல்கிறாரு, நாங்கள் செட்டியார்லேருந்து வந்தோம். அது உங்களை கேட்டாங்களா? நீ செட்டிலேருந்து வந்தா என்ன, குட்டியிலேருந்து வந்தா என்ன கேட்டால் யாராவது டெத்து வீட்டில் அதான் கேட்டுருங்களா? புரியுது என்ன சொல்கிறேன்னு? அதாவது பவுல் சொல்கிறார், நாங்கள் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம்.
நம்ம சொல்ல வேண்டிய அவசியம், நம்ம எந்த இடத்துல வந்தோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எங்கேருந்து வந்தோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுங்களா? பக்கத்தில் புரிஞ்சுச்சான்னு கேளுங்க. நான் யார் தெரியுமோ, இந்த கேஸ்ட்டுங்க அந்த கேஸ்ட்டுங்க தேவையில்லை. பவுல் சொல்கிறாரு, இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். தேவையில்லைன்றார். மாம்சத்தின்படி அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்றார். அடுத்தது, நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அவர் சொல்கிறார், அவரையும் மாம்சத்தின்படி அறிந்து கொள்ளையா, எங்கள் லைஃபே ஆவிக்குரியபடி தான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வோம் கிறிஸ்துவுக்குள். ஆகுவது அடுத்த லைன் சொல்கிறாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். நீ பழைய ஆள் கிடையாது, நீ பழைய மனுஷன் கிடையாது. இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தாலும் நீ எப்படிப்பட்டவன், நீ யாராக இருந்துக்க என்ன, நான் உன்னை நான் எப்படி பார்க்குறேன், கிறிஸ்துவுக்குள் உன்னை பார்க்கிறேன். பக்கவே சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்குள் தான் உங்களை பார்க்குறேன். புரிஞ்சுங்களா? சில பேர் டைரெக்டாக ஜாதியை கேட்க மாட்டாங்க. நீங்கள் எந்த ஏரியா எந்த ஊர், அப்போ புரிஞ்சுக்கணும். தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாராக இருக்கிறீங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாக இருக்கிறேன், புது சிருஷ்டியாக புது இனமாக இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இருக்கிற பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, ஒருத்தரும் நீங்கள் எந்த கேஸ்டில் இருந்தாலும் உங்கள் வாயை திறந்து அந்த கேஸ்டின் வார்த்தையை உங்கள் வாயில் பேசக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள் பக்கத்தில், பேசக்கூடாது. புரிஞ்சுச்சிங்களா? யாரையும் புண்படுத்துகிற மாதிரி இந்த வார்த்தைகளை இங்கே இருக்கிற யார் வாயிலையும் என் காதில் கேட்டக்கூடாது. என் காதில் கேட்டினீங்கன்னா மாட்டினீங்க. என் காதில் மட்டும் இல்லை, பக்கத்தில் யார் நீங்கள் உங்களுடைய அந்த மெச்சூர்டு தன்மை இன்னும் நீங்கள் இப்படியே கேஸ்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா இன்னும் மெச்சூர்டு ஆகலைன்னு அர்த்தம். மெச்சூர்டு ஆகணும், வளரணும், ஆவியில் வளரணும். இங்கே இருக்கிற பவுல் சொல்கிற மாதிரி நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். எனக்கு தெரியும் அவன் கிறிஸ்தவங்க, அவ்வளோதான், ஒரே பேச்சு அவன் கிறிஸ்தவன். நின்றுணும். நீ என்ன குலம், எந்த வர்க்கம், எந்த இனம், எங்கேருந்து வந்திருக்கீங்க, கிறிஸ்தவன்னா சாப்டர் க்ளோஸ், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சொல்லுங்கள், ஐ எம் ஏ கிறிஸ்டியன். அந்த ப்ரௌடு இருக்கணும், வேறு எந்த ப்ரௌடும், அந்த பெருமை இருக்க வேண்டுமே ஒழிய வேறு எந்த பெருமையும் இங்கே இருக்கிற யாருக்கும் இருக்க கூடாது. சொல்லுங்கள், நான் ஒரு கிறிஸ்தவங்க. என்னங்க என்ன மெதுவாக சொல்கிறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் ஒரு கிறிஸ்தவங்க. ஆமென். வேறு எதுவுமே இங்கேயும் இருக்கக்கூடாது, வீட்லேயும் இருக்கக்கூடாது, வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் பிள்ளைங்களுடைய இந்த சர்டிஃபிகேட்டில் மட்டும் அப்படியே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும்தான் பிரச்சனை. அது அங்கே கூட நான் சொல்கிறேன், தேவையில்லை. யாரும் உங்களை அப்படி அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, மூன்றாவது, நாம் இப்பொழுதே கிறிஸ்துவனுடைய திராணியை பெற்றிருக்கிறோம். படிப்போம், பிலிப்பியர் 4:13 படிங்க. அங்கே பவுல் அழகாக சொல்கிறாரு பாருங்க, கிறிஸ்துவை அழகாக காண்பித்த பிரசங்க யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. கவனிச்சிங்களா என்ன சொல்கிறாருன்னு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ன அழகா சொல்றாரு பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ பவுல் இங்க கிறிஸ்துவுக்குள்ளாக தன்னை பார்க்கிறார், மக்களை பார்க்கிறார், விசுவாசிகளை பார்க்கிறார். அவருக்கு தெரியுது அவருடைய ஆற்றல், அவருடைய பலன், அவருடைய திறமையெல்லாம் பவுலுக்கு தெரியுது. இதெல்லாம் என்னுடையது இல்லைப்பா, எல்லாம் அவருடையது. ஆமென். சொல்லுங்கள், என்னுடைய திறமை, என்னுடைய பலன், இந்த ஆற்றல் எல்லாம் என்னுடையதல்ல, இயேசு எனக்கு கொடுத்தது. ஆமென். இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஏங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய இப்பொழுது எனக்கு பலன் உண்டு. இனிமேல் கிடையாது, ஒரு நாள் கிடையாது, வருஷம் கழிச்சு கிடையாது, இப்பொழுது. சொல்லுங்க, இப்பொழுது எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஏனென்றால் அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் அவனும் அவரை போலவே மாறுகின்றான். நம்ம எங்கே இருக்கோம்? அவருக்குள்ளே இருக்கிறதுனால அவரை போல. ஆகதான் தேவ பிள்ளைகளே, இப்போ அவருக்குள்ளே இருக்கிறதெல்லாம், அவருக்குள்ளே நாம் இருக்கும்போது அவருடையது எல்லாமே நம்முடையதாக மாற்றப்படுகின்றது. வெளியே இருந்தால், அவருக்கு வெளியே இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவருக்குள்ளே இருந்தால் தான், திரும்ப சொல்கிறேன், அவருக்கு என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் உங்களுக்குள்ளாகவும் ஓட ஆரம்பிக்கும்.
புரிஞ்சுச்சுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு? இப்பொழுது தேவனுடைய திராணியை பலனை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அதுதான் தானியேல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு. சொல்லுங்கள், திடன் கொண்டு. ஆமென். யார்? தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள், அதற்கேற்றபடி வாழ்வார்கள். திடன் கொண்டு. ஆகவே தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய திராணி நம்மை இவ்வாறு மாற்றுகிறது. எவ்வாறு மாற்றுகிறது? பலன் உள்ளவர்களாக மாற்றுகிறது. ஆமென். சொல்லுங்க, எனக்கு பலன் உண்டு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, எனக்கு பலன் உண்டுங்க. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, என்னை யாருன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, என்னை யாருன்னு நினைக்கிறீங்க? இடம் எங்கன்னு தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற. ஆமென். அவரிடமிருந்து எனக்கு பலன் உண்டாக ஆரம்பிக்கிறது. இது பரலோகத்தில் உண்டாகின்ற ஒன்றல்ல, இன்றைக்கு இப்பொழுதே நமக்குள் உண்டாகின்ற ஒன்று. நான்காவது காரியம், முதல் காரியம் என்ன பார்த்தோம்? கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் உள்ளவங்களாக இருக்கோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சகலவற்றை மேற்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது, கிறிஸ்துவுக்குள்ளாக திராணியை பெற்றிருக்கிறோம், அவருடைய திராணியை பெற்றிருக்கிறோம். இப்பொழுது எல்லாமே. இப்போ நான்காவது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்து. பார்த்தீங்களா, பவுல் திரும்ப எங்கே கொண்டு வர்றார் மக்களை? நம்ம பவுலை பிரசங்கியார். கிறிஸ்துவை தனியாக கிறிஸ்துவை எடுத்துட்டு அவர் பிரசங்கமே பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் பாருங்க இயேசுவை கொண்டு வந்து விட்டுருவார். இப்போ என்ன சொல்கிறாரு? ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து. புரியுதுங்களா? இன் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களாக இருந்து என்றால் என்ன அர்த்தம்? அவருக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, இருந்து. அப்புறம் சொல்லுங்க, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நோ காண்டம்னேஷன், நோ ஹெல். ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தண்டனை இல்லை. சொல்லுங்க, தண்டனை இல்லை. நல்லா அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்க, தண்டனை இல்லை. தண்டனை இல்லை. எங்க மெதுவாக சொல்றீங்க? இந்த பக்கம் வரவே தண்டனை இல்லைன்னு சொல்லுங்க. தண்டனை இல்லை. யார் சொன்னது? நம்ம ஆளு பவுல் சொல்றார், நீ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற ஒரு ஆளா இருந்தீங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு மனிதன், நான் சொல்றேன், நான் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவனாக இருக்கிறதுனால மாம்சத்தின்படி நடக்க மாட்டேன். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தண்டனை இல்லை, நரகம் இல்லை. ஆமென். புரிஞ்சுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? தமிழில் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை நவ், இந்த வார்த்தை விடப்பட்டிருக்கு. இப்பொழுது ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று போடப்பட்டிருக்குது. கர்த்தர் தண்டிச்சிருவாரோ? கிறிஸ்துவ சபையில் இருக்கின்ற ஒரு பயம் என்னன்னா, கடவுள் என்னை தண்டிச்சிருவாரோ? கர்த்தர் என் மேலே கோபமாக இருக்கிறாரோ? பக்கத்தில் சொல்லுங்க, யார் மேலேயும் கோபமாக இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் மீது கோபமாக இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நான் இப்படி சப்பையாக சொல்கிறீங்களே. சொல்லுங்கள், கர்த்தர் உங்கள் மேலே கோபமாக இல்லைங்க. அவர் உங்களை தண்டிக்க மாட்டாருங்க. நீங்கள் சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள், அவங்களுக்குள்ள உற்சாகம் வரணும். அப்படிங்களா? அவர் எங்கே உங்களை தண்டிக்கணும்? உங்களை தண்டிக்கிறது பதிலாக இயேசுவை தண்டிச்சிட்டார் கல்வாரி சிலுவையிலே. நமக்கு வரக்கூடிய எல்லா தண்டனையும் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டதுனால அவர் சொல்கிறாரு, உன் தண்டனை அவர் எடுத்துக்கிட்டு இப்போ உன்னை கொண்டு போய் அவருக்குள்ளே வச்சுட்டு, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின் நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை சொல்கிற. சொல்லுங்க, ஆனபடியால். அப்போ ஆனபடியால் என்ன அர்த்தம்னா கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம பவுலடியார் அதிகாரங்களை எழுதும்போது ஆனபடியால்னு சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். யாருமே ஸ்டார்டிங்கில் ஆனபடியால்னு எழுத மாட்டாங்க இல்லைங்களா? இது இடையில தான் ஆனபடியால், ஆனால், ஆகையால், இது எல்லாமே இடையில வர பேராகிராஃபில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த அதிகாரம் ஆனபடியால்னு சொல்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்கணும், இது 8வது அதிகாரம் செப்பரேட் கிடையாது, 7ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி. 7ஆம் அதிகாரம் செப்பரேட் கிடையாது, 6ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி. இது எல்லாமே முதல் அதிகாரத்திலிருந்து கடிதத்தை எழுதிட்டு வராரு. இது எல்லாமே முதல் அதிகாரத்திலிருந்து எழுதப்பட்டதான ஒரு தொடர்ச்சி. 1லிருந்து 7 அதிகாரம் எழுதிட்டாரு. 7 அதிகாரம் எழுதின உடனே என்ன எழுதியிருக்கிறாரு? 1 முதல் 7 அதிகாரம் என்ன பேசுகிறாரு? பவுலுடைய போதனை என்ன?
ரோமர் 1:7 என்ன பேசிட்டு வர்றாரு? பாவியை தேவன் எவ்வாறு நீதிமானாக்குகிறார். ஹலோ, இது ரோமர்லாம் படித்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் ஒரு சில தொடர் போதனைகள்லாம் ஒரு 2 மாதம் 3 மாதம், ஒரு சில இது 5 மாதம், சில இது சில இடத்துல 1 வருஷம் கூட போதிச்சிருக்கிற அந்த இடத்துல. ஆனால் இந்த ரோமர் புத்தகத்தை மட்டும் பாஸ்டர் சாம் பி செல்லுதர் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் சபையில் போதிச்சிருக்கிறார். ரோமர் மட்டும், இந்த புஸ்தகத்தை மட்டும் 7 வருஷம். நீங்கள் கூட நினைக்கிறீங்க என்னங்க சும்மா அப்படியே தொடர்ச்சியாக போதிச்சுட்டு இருக்கிறீங்க, வேறு ஏதாவது டாபிக் போக வேண்டியது தானே? யோசிச்சு பாருங்கள், 7.5 வருடங்கள் சொல்கிறேன். 7.5 வருடங்கள் சபையில் ரோமர் தான். அந்த நேரத்தில் தான் 8ஆம் அதிகாரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் உள்ளே போனேன், சர்ச்சுக்குள்ளே உள்ளே போனேன். அப்போ தான் அவர் பிரசங்கம் அவர் பிரசங்கத்தை கேட்ட ஒரு வசனம், அவர் பிரசங்கம் பண்ணி கேட்ட ஒரு வசனம் என்னன்னா, ரோமர் 8:1 தான் நான் ஏஎஃப்டியில் போய் நான் கேட்ட சத்தியன்னு ஒன்று இருக்கும் என்றால் ரோமர் 8:1 தான். அப்படியே என் டைரக்ஷனே திரும்பிடுச்சு. ஏன்னா நான் வளர்ந்த சபைகள்லாம் என்ன அதிகமாக என்ன போதிச்சாங்க, அவ்வளோதான், நரகம் நரகம் நரகம், நீ பரலோகம் போவியா போக மாட்டியா, பரலோகம் வருவியா வர மாட்டியா, என்ன அதிகமாக சொன்னாங்க. ஊழியக்காரங்களே பரலோகத்துக்கு வருவது அரிது அப்படின்ட்டாங்க. அப்போனா நான் எங்களுக்குள்ள எவ்வளோ பயம் இருக்கும் தெரியுங்களா? ஊழியக்காரங்களே பரலோகத்துக்கு வருவது அரிதுன்னா அப்போ நாங்களாம் இந்த ஆண்டவரே பரலோகத்தில் ஒரு மூளை கிடைச்சா போதும், ஓரம் கிடைச்சா போதும். பயம் சபைக்குள்ளே வரும்போது பயத்தில். ஏன்னா அதிகமாக என்ன சொன்னாங்க, நாங்கள் வரதே கஷ்டம், நாங்கள் வரது ரிஸ்க்கு, உடனே வேறு கூட்டிகிட்டு போகணுமா, அந்த மாதிரிலாம். ஆனால் இதை எடுத்து காமிச்சாரு பாருங்க. நான் சொல்ல என்னுடைய வாழ்வு திருப்பப்பட்டுச்சு, என் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அப்புறமேட்டு தான் பின்னாடி கேட்க ஆரம்பித்தா, 1 to 7 அதிகாரங்களை கேட்க ஆரம்பித்தா, முழுக்க பவுலின் போதனை என்ன, ஒரு பாவியை தேவன் எவ்வாறு நீதிமானாக்குகிறார். அது வரையில் சொல்லிட்டு 7ஆம் அதிகாரம் அதான் டீச் பண்ணுறேன். அந்த கான்செப்ட் தான் டீச் பண்ணிட்டு வர்றார் பவுல் போதிச்சு 8ஆம் அதிகாரம் முதல்ல சொல்கிறாரு, நீ அவர் உன்னை நீதிமானாக்கி இருக்கிறதுனால நீ அவருக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின் நடவாமல் ஆவியின் மீது நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென். புரியுதுங்களா? நீங்களாம் யாருக்குள்ளே இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க. நீங்கள் யார்? நீதிமான்கள். அப்படி என்றால் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சொல்லுங்கள், மாம்சத்தின்படி நடவாமல். அழுத்த நிறுத்தமாக சொல்லுங்கள். ஏன்னா இங்கே வந்துட்டு வெளியே போய் மாம்சத்தின்படி வாழ்வீங்க. நான் யாருக்கு சொல்கிறேன்? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பாவ உணர்வில் வாழாமல் நீதியின் உணர்வில் வாழ்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. விசுவாசிக்கு இப்பொழுது ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சொல்லுங்கள், இப்பொழுது ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏனென்றால் நீங்கள் இப்பொழுதே தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய திராணியை பெற்றிருக்கிறீர்கள். தேவனை கண்டு பயப்பட வேண்டாம். ஆண்டவரே ஜபத்தில் வரும்போதே பார்த்தீங்கன்னா கெஞ்ச வேண்டாம். சில பேர் கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் டேடி. கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. நீதி என்ற உணர்வு இருந்தால் தைரியமாக ஜெபம் பண்ண முடியும். ஆமென். புரியுதுங்களா? பக்கத்தில் புரிஞ்சுச்சான்னு கேளுங்க. ஜபம் சொல்லுங்க. இப்போ சொல்லுங்கள், ஜபம்னு வந்தோடனே அழாதீங்க, கெஞ்சாதீங்க, தைரியமாக கேளுங்க. ஆமென். புரிஞ்சுச்சிங்களா? இந்த கெஞ்சிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லு, ப்ளீஸ் 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 சொல்லுவார். நான் உன் அப்பாப்பா, நீங்கள் அப்பாட்ட போய் டெய்லியும் ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சிக்கிட்டா இருக்கிறீங்க. வீட்டுக்குள்ளே வரீங்க, கதவை தட்டுறீங்க, கதவை தட்ட அப்படி காலில் எட்டு வச்சுட்டு உள்ளே வர்றது. வெளியே இப்போ தைரியம் என்ன பண்ண போகிறாங்க? இது எங்கள் வீடு, நான் என்ன பண்ணுவேன்? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கதவை, ஹலோ உள்ளே இருக்கிறீங்களா, யார் இருக்கிறீங்க, மெதுவாக தட்ட முடியும். சில பேர் தட்டி அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் பிள்ளை பார்த்தா தட்டலாம் மாட்டான், போய் பட்டான்னு அடித்து உள்ளே போயிட்டே இருப்பான். நீ கெஞ்ச, நான் திரும்ப சொல்கிறேன், தேவ சமூகத்தில் வரும்போது நீங்கள் கெஞ்சி கூப்பாடு போட வேண்டிய அவசியம் கிடையாது. தைரியமாக நீங்கள் வரலாம், தைரியமாக கேட்கலாம். அந்த தைரியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். நீதி என்ற உணர்வின் மூலமாக நாம் அவைகளை அடைந்திருக்கிறோம். 5வது, இன்றைக்கு தேவன் நமக்கு நீதியாக இருக்கிறார். படிப்போம். 1 கொரிந்தியர் 1:31 படிங்க. 1 கொரிந்தியர் 1:31 பாருங்க. கொரிந்தியர் போனால் அதான் கிறிஸ்துவை வெளியெடுத்து பேச முடியாது அவரால்.
அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கிறிஸ்து இல்லாமல் பிரசங்கம் பண்ணுங்கன்னா, கிறிஸ்து இல்லாமல் என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது, நீ எனக்கு காசு கொடுக்கலாம் பரவாயில்ல, வரவே மாட்டேன்னு போயிடுவார். கிறிஸ்து இல்லாமல் இல்லை, நாங்களாம் எகோவா விட்னஸ், ஆகவே நீங்கள் கிறிஸ்துவை தவிர நீ பிரசங்கம் பண்ணாங்கன்னா அவர் சொல்லுவார் நான் பண்ணவே முடியாது அப்படின்றவார். இப்போ படிப்போம் 1:31 படிங்க. அவரே யாரு? இயேசுவே, கிறிஸ்துவே, இயேசுவே, கிறிஸ்து இயேசுவே. தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆமென் சொல்லிட்டாரு. ஏன்பா அவர் யார்? அந்த அவர் இயேசு. இயேசு இப்போ யாரால் எனக்கு நீதியாக இருக்கிறாரு? தேவனால் இயேசு எனக்கு நீதியாக இருக்கிறாரு. தேவனால் இயேசு எனக்கு ஞானமாக இருக்கிறார். தேவனால் இயேசு எனக்கு பரிசுத்தமாக இருக்கிறார். தேவனால் இயேசு எனக்கு மீட்பாக இருக்கிறார். திரும்ப சொல்கிறேன், இது நடக்க போகிற ஒன்றல்ல, இவைகள் நடந்து முடிந்த ஒன்று. ஆகதான் பவுல் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு, அவரே தேவனால் எனக்கு நமக்குன்னு போது அங்கே என்னையும் உள்ளே போட்டுட்டாரு. அவர் எனக்குன்னு சொல்லாமல் என்ன சொல்ல, உனக்குன்னு சொல்லாமல் இப்போ என்ன பண்ணிட்டாரு? நமக்கு சொல்லுங்க. நமக்குன்னா இங்கே யார் இருக்கிறோம்? நமக்குன்னா யார் இருக்கிறீங்க? அதில் நீங்களும் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன். புரியுதுங்களா? அவர் எனக்குன்னு சொல்லலை, நமக்கு ஞானமும் நமக்கு நீதியும் நமக்கு பரிசுத்தமும் நமக்கு மீட்புமாக இருக்கிறார். ஆமென். நீங்கள் நீதியாக இருப்பது உண்மை என்றால் தேவனுக்கு முன்பாக இன்றைக்கு தைரியமாக நிற்க முடியும். ஆமென். புரிஞ்சுங்களா? நல்லா புரியுங்க. அவரே தேவன், கிறிஸ்து, வேற எவருடைய நீதியும் அல்ல. அவருடைய நீதியை பெற்றிருக்கிறோம். நம்முடைய நீதி அல்ல, அவருடைய நீதியை பெற்றிருக்கிறோம். அதான் புரிஞ்சுச்சிங்களா? இந்த இடத்துல என்னுடைய நீதின்னு போடல, அவரே எனக்கு நீதியாக இருக்கிறார். சொல்லுங்க, அவரே எனக்கு நீதியாக இருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல தன்னை உயர்த்தவில்லை, தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கவில்லை. முழுக்க பவுல் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். பவுலின் போதனை எடுத்தீங்கன்னா சொல்லுவார், சிலுவையை குறித்து இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட முடியாதுப்பா அப்படின்ட்டுவார். ஆமென். சிலுவையும் பவுலின் போதனையும் பிரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு. ஆகவே நான் சொல்கிறேன், உங்கள் மனம் முழுவதும் இயேசுவால் நிரம்பி இருப்பதாக. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவால் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது எல்லாமே எப்படி நடந்தது? இயேசு கிறிஸ்துடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை விசுவாசத்தின் மூலமாக. இவைகள் நடந்து முடிந்த ஒன்று. இயேசு கிறிஸ்துவின் மரணம் இனிமேல் தான் நடக்கப் போகின்ற ஒன்று அல்ல, ஏற்கனவே நடந்த ஒன்று. நான் கேட்கிறேன், இனிமேல் தான் இயேசு உங்களுக்காக மரிக்க போகிறாரா? இனிமேல் தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அடக்கம் பண்ண போகிறாரா? இனிமேல் தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உயிர்த்தெழ போகிறாரா? இல்லை, கிடையாது. ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்று. அதுதான் பவுல் சிலுவைக்கு என்ன நம்மளை திருப்புறாரு, அவரே எனக்கு ஞானமாக இருக்கிறார், நீதியாக இருக்கிறார், பரிசுத்தமாக இருக்கிறார், மீட்பாக இருக்கிறார். நன்றியுள்ள ஒரு இருதயம் நமக்குள்ளே உருவாகணும். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஆண்டவரே என்னையே நான் நீங்கள் இல்லாமல் என்னால் கற்பனை பண்ணவே முடியாது. ஆண்டவரே, இயேசு இல்லாமல் இங்கே இருக்கிற நம்மை கற்பனை பண்ணவே முடியாது நம்ம. ஆமென். புரிஞ்சுங்களா? என்னுடைய வாழ்வெல்லாம் யோசித்து பார்த்தோன்னா இயேசு இல்லைன்னா ஜீரோ தான். இயேசு என்ற ஒருத்தருக்கு தான் இப்போ நான் நிம்மதியாக சந்தோஷ சமாதானத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இயேசு என்ற ஒருத்தர் என் உள்ள இல்லை என்றால், நான் சொல்ல இந்த உலகத்தில் இருக்கிற கேடுகட்ட மக்கள் காட்டி ரொம்ப கேடுகட்ட ஒரு ஆளாக தான் வாழ்ந்திருக்க முடியும். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே இயேசுவால் தகுதி பெற்றிருக்கிறோம், இயேசுவால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு நன்றியுள்ளவங்களாக இருக்கணும். ரொம்ப ஒவ்வொரு நாளும் நன்றியுள்ளவங்களாக இருக்கணும். ஆமென். புரிஞ்சுங்களா? சிலுவைக்கு நன்றியுள்ளவங்களாக இருக்கணும். ஆண்டவரே, எனக்காக மரித்தீரே, என் அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதல்கள், இவைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டீரே, என் தண்டனை எடுத்துக்கொண்டீரே, என்னுடைய ஆக்கினை எடுத்துக்கொண்டீரே. ஆமென். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஸ்தானம் இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு திராணியை கொடுத்திருக்கிறாரே. இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நாமும் ஆதாமை போல ஒளிந்திருப்போமே, மறைத்திருப்போமே. இன்றைக்கு ஒரு சில விசுவாசிங்க இன்றைக்கு சில விசுவாசிங்க வாழ்கிறது போல தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருப்போம். சர்ச்சுக்கு ரெகுலராக வரமாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், பைபிள் படிக்க மாட்டோம். சில பேர் அப்படி இருக்கிறாங்க. ஏன்? தாங்கள் நீதிமான்கள், கிறிஸ்துவால் தாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற உணர்வு அவர்களுக்கு இல்லாததுதான் பெரிய பிரச்சனை. திரும்ப சொல்ல, இனி செய்ய போகிற காரியம் அல்ல, இன்றைக்கே நாம் நீதியாக இருக்கிறோம். ஆறாவதாக படிப்போம், 2 கொரிந்தியர் 5:21 போங்க.
அங்கேயும் பவுல் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. புரியுங்களா? அங்கே நீதியானார்னு படித்தோம். இங்கே என்ன படிக்கிறோம்னா, நாம் அவருக்குள் இப்பொழுதே நீதியாக இருக்கிறோம். என்னன்னா, இன்றைக்கு நாம் நீதியாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்கு நீதியாக இருக்கிறார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நீதியாக இருக்கிறார் என்று படித்தோம். இந்த இடத்துல நாம் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். இது பெரிய டீச்சிங். அடுத்த வாரம் தான் இந்த சத்தியத்தை விலைக்கு சொல்ல போகிறேன். அருமையான ஒரு டீச்சிங். இந்த வசனத்தை விலைக்கு காமிச்சே ஆகணும். திரும்ப சொல்ல, நாம் அவருக்குள். யார் அந்த அவர்? கிறிஸ்து இயேசு. ஆமென். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் நான் நீதிமான் சொல்ல முடியாது. புரியுதா? இங்கே இயேசுவை எடுத்து விட்டு நீங்கள் நீதிமான் என்று சொன்னால் கர்வம் நிறைந்தவர்கள். இயேசுவை எடுத்துவிட்டு நான் நீதிமான் சொன்னால் பெருமை நிறைந்தவர்கள். புரிஞ்சுங்களா? இயேசு இல்லாமல் நம்மை நீதிமான் என்று சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சிச்சிங்களா? இயேசு இல்லாமல் நம்மை உயர்த்த முடியாது. இயேசுவால் தான் நாம் என்ற இடத்துல நீங்களும் நானும் வந்துட்டோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. ஆமென். சொல்றேங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் நீதிமான்களாக்கும்படியாக அவர் பாவமானார். ஆமென். என்னை நீதியாக்கினார், எனக்காக பாவமானார். பவுல் என்ன போதிக்கிறார்? அவர் ஏன் இந்த உலகத்தில் வந்தார் தெரியுமா? எதுக்காக கல்வாரி சிலுவையை தூக்கினார் தெரியுமா? எதற்காக பிலாத்துக்கிட்டையும் மற்ற எல்லார்ட்டையும் அத்தனை விசாரணைக்கு ஏன் போனார்னு தெரியுமா? ஏன் மூஞ்சில துப்ப அனுமதித்தார் தெரியுமா? தாடையை பிடிச்சி இழுத்தாங்க ஏன் தெரியுமா? முதுகில் அடித்து சதையெல்லாம் கிழிச்சாங்க ஏன் தெரியுமா? கையிலையும் கால்லையும் தலையிலையும் அவர் ரத்தத்தால் எல்லா இடத்துலையும் அடித்து ரத்தத்தை வர வச்சாங்களே ஏன் தெரியுமா? தேவ பிள்ளைகளே, ஒரே நோக்கம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். புரிஞ்சுங்களா? பரிசுத்தர், பாவம் இல்லாதவர், ஆனால் இந்த இடத்துல பாவமாக்கினார். ஏன் பாவமாக்கினார்? பாவம் அறியாத அவரை ஏன் பாவியாக்கினார்? ஒரே ஒரு விஷயம், என்னை நீதியாகும்படிக்கு. புரிஞ்சுங்களா? நான் நீதிமான் ஆகும்படிக்கு, அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. ஆகுதான் எப்போது நன்றி உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரே, இந்த நீதி நான் சம்பாதிச்சதல்ல, ஏன் திறமையால், ஏன் அறிவால், ஏன் பணத்தால் இந்த நீதியை சம்பாதிக்க முடியாது. ஆண்டவரே, நீர் கொடுத்தது. ஈவு நீதியாகி ஈவின் பரிபூர்ணம். அப்போ நீதி என்று சொல்லக்கூடியது தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்து இயேசு மூலமாக எனக்கு கொடுத்த அது பரிசு. ஆமென். என்ன சொல்லி இப்போ தைரியமாக வரலாம்ப்பா, நீ பயப்படாத, நீ ஓடி ஒளியாத, கெஞ்சாத, கத்தாத, கூப்பாடு போடாத, தைரியமாக வந்து நீ என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா அதை கேட்கக்கூடிய ஒரு திராணியை நான் உனக்குள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், உன்னை நீதிமானாக்கி இருக்கிறேன். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. என்னை நீதிமான் ஆக்கினா மட்டும்தான் தேவனுடைய ஒப்புரவாக முடியும். நான் நீதிமானாகவில்லை என்றால், நான் திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கு எப்படி மக்கள் தேவன் இல்லாமல் தேவன் விட்டு வெளியே வாழ்கிறாங்களோ அப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லை, அவரோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. என்றைக்கு நாம் இதை விசுவாசித்தோமோ அன்றைக்கு விசுவாசித்த உடனேயே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஆமென். பெண்டிங்லாம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீ இன்றைக்கி தான் இயேசு ஏற்றுக்கொண்டு அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணு, இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு பிறப்போ உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், அப்போ தான் நீதிமான், ஓகேவா? அப்படின்னு இல்லை. உலகத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட்டு அது இது பெண்டிங் இருக்குது. ஏப்பா உனக்கு முன்னாடி எத்தனை பேர் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கே நான் சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்கிறேன், உனக்கு எப்படி? அப்படிலாம் கிடையாது. என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு, சொல்லுங்கள், அன்றைக்கு. ஆமென். புரியுதுங்களா? கர்த்தர் லேட்டாக யாருக்கும் சர்டிஃபிகேட் தர்றது கிடையாது. அன்றைக்கு நம்ம நீதிமானாக மாற்றிவிட்டார். திரும்ப சொல்கிறேன், இது பரலோகத்தில் போய் நடக்க போகிற ஒன்றல்ல, இங்கு ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்று. பாவமாக்கினார். எங்கே பாவமாக்கினார்? பரலோகத்தில் போய் பாவமாக்கினாரா? இல்லை, கல்வாரி சிலுவையிலே தொங்கிக்கிட்டு இருக்கும்போது தேவன் பாவமாக்கினார். ஆமென். அதுதான் நாம் அவருக்குள் நீதியாகும்படிக்கு.
இன்றைக்கு தேவன் நம்மை காணும்போது நம்முடைய குறைகளை தேவன் பார்த்து கொண்டிருக்கவில்லை, நம்முடைய நீதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்களா? தேவன் நம்முடைய குறைகளெல்லாம் பார்த்தாருன்னா யாருமே, நானே முதல்ல இந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ண முடியாது. ஹலோ, உங்கள் குறைகளெல்லாம் கர்த்தர் பார்க்க யாராவது உள்ளே வர முடியும்? பார்க்க சொல்ல, உங்கள் குறையை பார்த்தா நீங்கள் உள்ளே வந்திருக்க முடியுமா? கேட்குறேன், புரிஞ்சுச்சா? உங்கள் குறையெல்லாம் பார்த்தோன்னா யாராவது உள்ளே வந்து, ஏஞ்சல்ஸ் அங்கே நிற்கிறேன், இப்போ கேட்டில் நின்று ஏஞ்சல்ஸ் நிற்கிறாங்க, நம்ம சரியானதான் பேர் பரிசுத்த சீயோன் சபை, பரிசுத்தம் உள்ளவங்க மட்டும்தான் உள்ளே வரணும்னு 2 ஏஞ்சல் அங்கே இருந்துட்டு நின்னாங்கன்னா முதல்ல நானே கேட்டு உள்ளே வந்திருக்க முடியாது. ஹலோ, பார்க்க புரிஞ்சிச்சான்னு கேளுங்க, புரிஞ்சிச்சா? நானும் வந்திருக்க முடியாதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? சத்தமாக சொல்லுங்க. இதெல்லாம் கவனமாக கேளுங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் நீதிமானாக்கப்பட்டதுனால இன்றைக்கு தேவன் நம்முடைய குறையை பார்க்கல. ஒன்று தெரியுங்களா? நீங்கள் ஏதோ இப்போ நடந்த ஒன்று மட்டும் இல்லைங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இஸ்ரவேல் மக்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் சொல்கிறாரு, இஸ்ரவேலில் தேவன் அக்கிரமத்தை பார்ப்பதில்லை. ஒரு அந்த இடத்துல போயிட்டு வருவோம். என்னாகும் புத்தகத்தில் சொல்லுவார், என்னாகும் 22 வசனத்தை படித்து காமிக்கிறேன். என்ன வசனம்? 21, 23, 20 படிங்க சிஸ்டர். மைக்கில் கொஞ்சம் படிங்க, மைக்கில் படிக்கட்டுமே. 23, 21. தேங்க்யூ, எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி. 23, 21 படிங்க. 23, 21. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. புரியுச்சா? பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன ஒரு காரியம், யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதும் இல்லையா. கவனிச்சிங்களா தேவன் எப்படிப்பட்டவர்னு? இன்றைக்கு சொல்கிற தேவ பிள்ளைகள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாதாரண ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களுக்கே தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஹானரை கொடுத்துருப்பார்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டது மட்டுமல்ல, நம்ம நீதிமான்களாக்கி தேவனுக்கு முன்பாக தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு திராணியை கொடுத்துருக்கிறாரே. இன்றைக்கு தேவன் உங்கள் குறைகளை பார்த்து கொண்டிருக்கவில்லை. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளைகளே. பக்கத்தில் சொல்லுங்கள், நல்லா தட்டி உற்சாகமாக சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு குற்றங்களை பார்க்கறது இல்லை, அதனால் நீங்கள் தொடர்ந்து குற்றம் பண்ணுங்க. அப்படி சொல்கிறோமா? சில பேருக்கு இப்படிலாம் சொன்னால் அல்வாசா ஆப்பா போடா, ஆண்டவரை குற்றம் பார்க்கறது இல்லை, இல்லை நம்ம எல்லாம் தப்பு பண்ணிக்கலாம். நெவர், அதுக்காக சொல்லலை. நல்லா சில இந்த மாதிரி சில காரியத்தெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணலாம் போல தோணும். நான் சொல்கிறேன், இல்லை, தேவன் குற்றம் பார்க்கறதுன்றதுக்காக நம்ம போகக்கூடாது. தேவனுடைய கிருபையை காலில் எட்டி உதைக்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். தேவனுடைய இரத்தத்தை நாம் காலில் மிதிக்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். தேவன் செய்த புண்ணியத்தை நாம் அவமதிக்கிறவர்களாக மாறிவிடுவோம். நன்றியுள்ளவர்களாக மாறணும். திரும்ப சொல்கிற, கர்த்தர் குற்றத்தை பார்க்கலன்றதுக்காக நாம் தொடர்ந்து குற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்கிறோமா? கிடையாது. நன்றியுள்ளவர்களாக, தேவனை கனம் பண்ணுகிறவர்களாக, ஓ ஆண்டவரே என்னை இப்படிப்பட்டவனாய் மாற்றினீரே, அதற்கு நன்றியுள்ளவர்களாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் மாற வேண்டும். ஆமென். இது புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. ஏன்னா முதல்ல சொன்ன நல்லா மண்டையில் பதியும். பாச சொல்லிட்டார் குற்றம் பார்க்கறது இல்லை, அதை நம்ம எல்லா தப்பு இல்லை இல்லை, இது முக்கியம். ஆமென். 7வதாக, தேவன் இப்பொழுது நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். இப்பொழுது புது சிருஷ்டியாக இருக்கிறோம். யூதாவின் புஸ்தகம், யூதாவுக்கு ஒரே அதிகாரம் தான் இருக்கும், வெளிப்படுத்தின புஸ்தகத்துக்கு முந்தின புஸ்தகம். 24வது வசனத்தை சேர்ந்து படிப்போம், படித்து காமிப்போம். 24 யூதா 24. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே
மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் போதும் வலுவாதபடி உங்களை காக்கிறவர் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லவர். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. வலுவாதபடி காக்கிறது மட்டுமல்ல, அவருடைய சன்னிதானத்தில் என்னை மாசற்றவனாக நிறுத்தப் போகின்றார். நமக்கு மீட்பை உண்டாக்கின தேவன் நம்மை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை மாசற்றவனாக நிறுத்த. ஆவியிலே நாம் நீதிமான்கள் யாருக்குள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக. சிருஷ்டி புது சிருஷ்டியாக மாற்றியிருக்கிறார். அந்த சிருஷ்டியின் தன்மை என்ன? நீதிமான் என்று சொல்லக்கூடிய தன்மை. ஏன் நீதிமானாக்கினார்? தேவனுக்கு முன்பாக ஆதாம் பாவத்தின் மூலமாக தேவனை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். அப்படி நாம் ஓடி ஒளியக்கூடாது. தேவன் ஏன் மனிதனை உண்டாக்கினார்? மனிதனை உண்டாக்குனது தன்னோடு மனிதன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து ஏன் கல்வாரிக்கு போனார்? மனுஷனை திரும்ப தன்னோடு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான், இணைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். தேவன் அவ்வளோ வேலை பண்ணியிருக்கிறார். நம்ம வேலை ஒன்றும் இல்லைங்க, விசுவாசிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. மற்றபடி பெரிய பெரிய வேலைலாம் அவர் பண்ணிட்டார். இப்போ ஜஸ்ட்டு விசுவாசிச்சா போதும். ஆண்டவர் எனக்காக இப்படிப்பட்ட காரியத்தில் செய்திருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அன்றைக்கு ஆதாம் விசுவாசிக்காமல் தேவனுடைய வார்த்தையை தள்ளி விட்டார். இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு பிரசங்கம் பண்ணப்படும் போது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசிங்கள். திரும்ப அந்த தேவனை உங்களுக்குள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் உள்ளே வாரும், என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அவர் உங்களுக்குள் வருவார். அவர் உங்களுக்குள்ளே வருவது மட்டுமல்ல, உங்களை கொண்டு போய் அவருக்குள்ளே வச்சுருவார். என்ன வேலை பண்ணுற? அவருக்குள்ளே உங்களுக்குள்ளே வந்துட்டு அப்படியே உட்காந்துல உங்களை கொண்டு போய் அவருக்குள்ளே வச்சிடுறார். சேஃப்டி ஆக்கிடுறார். பெரிய பாதுகாப்புக்குள்ளே உங்களை கொண்டு போய் வச்சிடுறார். ஆகவே தான் யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணி. ஏன்னா நீங்கள் சேஃப்டியாக இருக்கிறீங்க. பக்கத்தில் நான் சேஃப்டியாக இருக்கிறேன். ஆமென். புரிஞ்சுங்களா? அடுத்த வாரத்தில் தேவனை அறியாத ஒரு மனிதனுடைய நிலைமை என்ன, அவனுடைய ஆவிக்குரிய நிலை என்ன, அதாவது ரட்சிக்கப்படாத மனிதனுடைய உண்மையான ஒரு நிலை என்ன, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் ரட்சிக்கப்பட்டவனுடைய உண்மையான நிலை என்னன்னு புரியும். நீ திரும்ப சொல்கிறேன், நாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய நிலை என்னவாக இருந்தது? உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய நிலையும் அதுவாக தான் இருக்குது. நாமும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தோம். எப்படி இருந்தோம் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகின்றோம். அப்படிப்பட்ட இருந்த நமக்கு தேவன் என்ன செய்தார்? ரட்சிக்கப்படாத மனிதனுக்காக தேவன் என்ன செய்தார்? இன்றைக்கு எனக்காக என்ன செய்தார்? அவனுக்கு என்ன செஞ்சார்ன்றதை பார்க்கும்போது எனக்கு என்ன செய்தார் என்பது நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். ஓகே, கர்த்தர் என்னை நீதிமானாக்கினதுக்காக நன்றி செலுத்துவோம். நம்ம நீதிமானாக்கினதுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று எங்களோட பேசினபடியால், எங்கள் கண்களை திறந்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பாவ உணர்வை பற்றி போதித்தீர், நீதியின் உணர்வை பற்றி போதித்தீர். இன்றைக்கு நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 ஆண்டவரே, துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தண்டனை இல்லை, நரகம் இல்லை, தேவன் குற்றம் பார்ப்பது இல்லை, தேவன் என் மீது கோபமாக இல்லை, தேவன் ஒருவரையும் கடிந்து கொள்ளார். ஓ நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் புறக்கணிப்பது இல்லை, உம்முடைய பிள்ளைகளை ஒதுக்குவது கிடையாது, உம்முடைய பிள்ளைகளை நீர் துரத்துவது கிடையாது. நீர் கிறிஸ்துவை எந்த இடத்துல வைத்திருக்கிறீரோ அதே இடத்தில் நீர் எங்களை வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓ நன்றி நன்றி ஆண்டவரே. நீர் செய்த புண்ணியங்கள், நீர் செய்த தியாகங்கள், நீர் செய்த மீட்பு எங்களுக்கு செய்த காரியத்தை நீ துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ அருகதையற்ற ஆண்டவரே, அருகதையற்ற எங்களை அருகதை உள்ளவர்களாக மாற்றினீரே. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எங்களை கொண்டு போய் வைத்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோடு பேசினபடியால், எங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் உமக்குள்ளாக இருப்பதை குறித்து பெருமிதம் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஸ்தானத்தை எண்ணி நாங்கள் மகிழ்கிறோம் ஆண்டவரே. ஓ எங்களுக்குள்ளாக நீதியின் உணர்வால் எங்கள் உள்ளங்களை ஆண்டவரே மேலோங்க செய்திருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்.
பாவ உணர்வை எங்கள் உள்ளத்திலிருந்து அகற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவியிலே ஒரு புது பலனை கர்த்தர் கொடுத்தீரே, புது விசுவாசத்தை, புது நம்பிக்கை, புது தைரியத்தை கர்த்தர் கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த கல்வாரி புண்ணியங்களுக்காக நன்றி. நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை ஆண்டவரே. நீர் இல்லாமல் எங்களை சற்று நாங்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை ஆண்டவரே. நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே. இந்த பூமியிலே இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மோடு வாழட்டும் ஆண்டவரே. ஓ, பக்தன் பாடுகிறானே, தேவனே நான் உமதண்டையில் கிட்டி சேர்வதே இந்த பூமியில் ஆசை என்று பாடினாரே கர்த்தாவே. அதே போல இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய ஆசை அதுவாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசையால் நிரம்பட்டும். இந்த பூமியிலே உம்மோடு கிட்டி சேர வேண்டும், உம்மோடு நெருங்கி வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசையில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் வாழட்டும் ஆண்டவரே. எங்களை உம்மோடு ஒன்றாக்கினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்குள்ளாக எங்களை பார்க்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுடைய குடும்பம், உடைய பிள்ளைகளுடைய பொருளாதாரம், கையின் பிரயாசங்கள், குடும்ப வாழ்வு, எல்லா காரியத்திலும் உடைய பிள்ளைகள் சிறந்து விளங்கட்டும் என்று உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. தேவக்கரம் தாங்கி நடத்துவதாக இதுவரை தாங்கி நடத்தினவர், வலுவாமல் எங்களை காக்கிற தேவன் நீர். இங்கே இருக்கிற ஒவ்வொரு அப்படி காப்பீராக தோகப்படேன். உடைய மகிமை மாட்சிமை உடைய பிள்ளைகள் தொடர்ந்து பார்க்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.